ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். திருக்கைலாயத்தில் நடந்த சிவன் பார்வதி திருமண வைபவத்தின் போது தென்பகுதி தாழ்ந்து போனதால் அதை சமன் செய்ய அகஸ்திய மாமுனிவர் சிவனால் பொதிகை மலைக்கு அனுப்பப்பட்டார் என்று நமது புராணங்கள் கூறுகின்றன. அப்படியானால் அந்த தெய்வ திருமணம் தற்போதுள்ள இமயமலையில்தான் நடந்திருக்க வேண்டும். அந்த புண்ணியஸ்தலம் திருக்கைலாயத்தில் இன்றும் இருக்கிறதா? தங்களது திருக்கைலாய யாத்திரையின் போது அங்கு சென்று வந்த அனுபவம் இருந்தால் அதை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் படிக்கிற இல்லை அறிந்து வைத்திருக்கக்கூடிய எல்லா புராண கதைகளும் கூட ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ள தெய்வத்தினுடைய ஆற்றல் இருந்த மாதிரியான ஒரு காலகட்டம். ஸோ அந்த காலத்தில் நிகழ்ந்தது. நிஜமாக கடவுள்னு பார்த்தா அவருக்கு நம்மள மாதிரிலாம் கண்ணு, காது, வாய், மூக்கு, உடம்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது நமக்கு அதாவது தெய்வம் மானுஷ ரூபேனம். அதனால் கடவுள் ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள் ஒரு ஜோதி வடிவாக வசிக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்சன் யாகம் பண்ணுறான். அந்த தட்ச யாகத்துக்கு போவேணான்னு சொன்னால் பார்வதி அம்மா போகிறாங்க. சிவனுக்கும் வருது, எனக்கு மரியாதை பண்ணாத எதுக்கு நீயும் போனேன்னு சொல்லிட்டு தட்சன் அவமானப்படுத்திடுறான்னா தட்ச யாகத்தை அழிச்சிடுறாரு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நெருப்பில் தன்னை இமோலேட் பண்ணிக்கிது. அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஒரு உடம்புல திருப்பியும் கல்யாணம் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ உங்கள் ஊரில் மாமனார் மாமியார் சண்டை, மருமகனுக்கு மறுவாசல் செய்யலைன்ற மாதிரிலாம் கதைங்க இருக்குது. இதெல்லாம் கடவுள் அது மாதிரி வந்ததுக்கு என்ன காரணம்னா தேர் ஆல் ஹியூமன் ஒன்லி. எல்லோரும் ஹியூமன் தான். எல்லாம் முருகர் வேறு வேலை இல்லையா, போயிட்டு வள்ளி குறி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சி கல்யாணம் கட்டிக்கின்னுட்டு இல்லை. அதுக்கப்புறம் பொண்ணு தேவியான கல்யாணம் கட்டின்னு திருப்பரங்குன்றத்தில் ஒரு கல்யாணம், எங்கள் வள்ளிமலை திருவண்ணாமலையில் திருத்தணியில் ஒரு கல்யாணம். இதெல்லாம் ஜனங்களுக்கு அந்த காலத்தில் பொழுது போகாது. ஏன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவ் சொசைட்டி. 30 கோடி முகமுடையால் தான் இந்தியாவினுடைய கதை. எப்போது இந்தியா சுதந்திரம் வாங்கின போது இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோ? 30 கோடி. இன்றைக்கி எவ்வளோ? 140 கோடி. ஆல் தீஸ் ஸ்டோரிஸ் வேர் டோல்டு. அதை இப்போ நீ டிமினிஷிங்கில் போ. 1948 30 கோடி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் போ, அதுக்கு முன்னாடி 100 வருஷம் போ. ஒரு ப்ரிமிட்டிவாக இருந்த ஒரு பார்பரிக் சொசைட்டி இருந்த காலத்தில் ஒரு சிவன் பார்வதி கல்யாணம் நடந்தபோது எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு பாரு இல்லையா? இப்படி போயினே இருந்தியானா அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை. நீ நினச்சிட்டு இருக்க மகாபாரத யுத்தம்னா ஏதோ கோடிக்கணக்கான ஜனங்கள்லாம் சண்டை போட்டாங்கன்னு ஒன்றும் கிடையாது. மொத்தமே 56 தேசங்கள் தான் இருந்தது மகாபாரத காலத்தில். அந்த 56 தேசத்துலேயும் உடுப்பிக்காரன் நான் சமைச்சு போடுறேன்னு சொல்லிட்டான், இது சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் உடுப்பிக்காரங்க ஹோட்டல் லைனில் நல்லா இருக்காங்க. மகாபாரத காலத்தில் சமைச்சு போட்டாங்க எல்லாருக்கும், அந்த பிளெஸ்ஸிங்கில் இருக்கிறாங்க. அண்டு ஒரு யுத்த காலம் குருஷேத்திரம் நீ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மிஞ்சி போனால் ஒரு 10-15 ஏக்கரா தான் இருக்கும். இதுக்கு இன்றைக்கி அந்த இடம் அந்த 10-15 ஏக்கராக்குள்ளே எவ்வளோ பேர் தான் இருந்திருக்க முடியும்? அதுலேயே அவங்க டென்ட்டு போட்டு இருப்பாங்க. ஒரு 1 டே மேட்ச் மாதிரி காத்தால் ஆரம்பிப்பாங்க, சூரிய அஸ்தமனம் ஆனோடனே கேமை முடிச்சிடுவாங்க. அவங்க டென்ட்டுக்கு போயிடுவாங்க. இத்தனைக்கும் எல்லாருமே பங்காளிங்க தான். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டி இருந்தபோது வந்த விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக நினச்சிக்கிட்டு அதில் ரொம்ப நுணுக்கத்துக்கெல்லாம் நீங்கள் போகவே தேவையில்லை. இட் இஸ் ஆல் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் ப்ரொடக்டிவ். தெய்வம் என்பது ஒளி வடிவான விஷயம், அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. இப்போ நீங்கள்லாம் சினிமா பார்த்து போயிட்டு என்டி ராமராவை ராமர் கிருஷ்ணன் நினச்சிருக்கீங்க. சிவாஜி கணேசன் நடிச்சா இல்லையா சம்பூர் ராமாயணத்தில் பரதன் நினச்சிருக்கீங்க. அந்த காலத்தில் பத்மினி நடித்தாங்க சீதையா, அதுக்கப்புறம் நயனதாரா நடித்தாங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பணம் தேவையில்லை. தெரிய வேண்டியதெல்லாம் ஒரு இறை ஆற்றல். யார் தவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்குது. உலகத்தில் எல்லோரும் ஒன்றா தான் பிறகுறாங்க. எவனும் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறான், எவனும் ஐஆர்எஸ் பாஸ் பண்ணுறான், ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணுறான், இன்னொருத்தன் ஆடிட்டிங் பாஸ் பண்ணுறான், என்ஜினியரிங்கு, மெடிசனு. அதெல்லாம் என்ன அவனா குவாலிஃபை பண்ணிக்கிறது. அந்த மாதிரி இட் இஸ் ஃபார் யூ. நீ என்ன தான் ஆகணும்னு நினைக்கிறியோ அதை நீயே ட்ரை பண்ணலாம்.
உனக்கு வந்து அப்பா ஆகணும்னா நீ கல்யாணம் பண்ணணும். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் அப்பா ஆயிடணும்னா இட்ஸ் பாசிபிள் இல்லை. ஸோ இட்ஸ் யுவர் ஓன் பிளானிங். இதில் பெருசும் இல்லை சின்னதும் இல்லை. பெரியோர் என வியத்தலும் இளமே, சிறியோர் என முனிதலும் இளமே. நம்மளோட பெரியவங்கன்னு யாரை பார்த்தும் மிரள தேவையில்லை. நம்மளோட சின்னவங்கன்னு யாரையும் நம்ம ஹியூமிலியேட் பண்ண தேவையில்லை. ட்ரீட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் சேம். வி ஆர் ஆல் காட்ஸ். அண்ட் காட் பிளேஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பாடிஸ். And if you want, you can become somebody. And if you don't want, you can remain a nobody. நீ அச்சீவ் பண்ணலைன்னா நீ நோபடி தானே. ஏதோ அச்சீவ் பண்ணியானா இவர் தான் தாகூர், இல்லை ரவீந்திரநாத் தாகூர், இவர் தான் லியோனார்டோ டா வின்சி, இவர் தான் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஒரு சினிமா, ஒரு ட்ராமா இருக்குது. ட்ராமாவில் ஒருத்தன் ராஜா வேஷம் கட்டின்னு வரதான், 2 பேர் சிப்பாய் வேஷம் கட்டின்னு வராங்க. அவங்க நிஜமாகவே ராஜாவா, நிஜமாகவே சிப்பாயா? ஒன்றும் இல்லைல்ல. எங்கேயோ ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த உடனே போட்டு இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு ராஜா வேஷம் கட்டி நின்று நடிப்பான். முடிஞ்ச உடனே மேக்கப்பெல்லாம் தரிச்சு போட்டு அவன் போட்டுன்னு வந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு வீட்டுக்கு போய் திருப்பியும் உமா சாப்பிட்டு தூங்க போகிறான். அதனால் நெவர் அட்டாச் இம்பார்ட்டன்ஸ். ஒரு செஸ் விளையாடுற போது நீங்கள் குயினு, கிங்கு, பானு, ரூக்கு, பிஷப்பு எல்லாம் வைக்கிறீங்க. ஆனும் ஒன்று கேம் அப்படியே டப்பாவில் தூக்கி போட்டு போயினே இருக்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாடகம் நடக்கிற போது யாரோ பெரியவங்களோ யாரோ சின்னவங்க மாதிரி தெரிவாங்க. அந்த ஆட்டம் முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, அப்போ ஒன்றுமே இல்லை. அதனால தான் கம்பர் என்ன சொல்கிறாரு? உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும். இந்த உலகத்தை உண்டாக்குறது, அதை போஷிக்கிறது, அதை அழிக்கிறது. ஒரு சிலந்தி இருக்குது. சிலந்தி தன் வாயிலிருந்து எச்சி எடுத்து ஒரு வலை பின்னுது. அந்த வலையில் இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே போகுது. அதுக்கு போர் அடிச்சு போச்சானா அந்த வலையெல்லாம் வாய்க்குள்ளே திருப்பி எடுத்துன்னு இன்னொரு வலை பின்னுது. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற ஒரே எனர்ஜி டிவைன் இந்த உலகத்தை விதவிதமாக உருவாக்கி பார்க்குது, விதவிதமாக அழித்து பார்க்குது. அண்டு நம்மலாம் அதில் சின்ன பூச்சிங்க மாதிரி, அந்த சிலந்தி வலைக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பூச்சிங்க மாதிரி. அண்டு நத்திங் இஸ் ட்ரூ அபவுட் ஹியூமன். உலகம் பூராவும் மாயம். இந்த உலகம் நீ பார்க்கிற காட்சிகள், மனிதர்கள், உறவுகள், துறவுகள் எல்லாம் மாயம். எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எல்லோரும் சந்தோஷம் வந்துடுறாங்களா இல்லையா? கொஞ்சம் பேர் சந்தோஷம். ஏன் அந்த மாதிரி? நீங்கள் இதுக்கு முன்பிறவியில் உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாக வர்றவங்களுக்கு அன்பை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிறவியில் உங்களுக்கு அன்பு திருப்பி கிடைக்கும். முன்பிறவிகளில் நீங்கள் வெறுப்பு கொடுத்துருந்தா இந்த பிறவியில் அதுதான் அறுவடை ஆகும். இப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மற்றவங்க கொடுத்து வர்றதில்லை, நாம் போட்டது தான் முளைக்கும். நீ இந்த உலகத்தில் எதை போட்டிருக்கோ அது உனக்கு திரும்பி வரும். வேறு ஒன்றுமே இல்லை. நினைப்பு தான் உலகம். ஒரு ராஜா டெய்லி பல்லக்கில் போயின்னே இருப்பான் குதிரை மேலே. 2 பக்கம் ஜனங்க நின்று இப்படி கையாட்டுவாங்க, அவனை இப்படி கையாட்டு போய் நின்னான். ஒரு நாள் அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கிற ஒரு விறகு மண்டிக்காரனை பார்க்குறான். பார்த்தோன்னே இவனுக்கு அவன் அடிக்கணும் போல் இருக்குது. அரண்மனைக்கு போய் சொல்கிறான், அவன் ஆஃப்டர் ஒரு டிம்பர் மர்ச்சன்ட்டு, நான் ராஜா நாட்டுக்கு எனக்கே அவன் அடிக்கணும் போல் தோணுதுன்னு. அப்போது அந்த குரு சொன்னாரான், ஒரு 3-4 நாளைக்கு நீ போகாத, வேறு ரூட்டில் போ, அந்த ரூட்டில் போகாத. 3 நாள் கழிச்சு இன்றைக்கி போனாரான். அதே விறகு மண்டிக்காரன் கையாட்டினா இவனும் சந்தோஷமாக கையாட்டிட்டு வந்தான். வந்த உடனே அவருடைய குருவை கேட்டான், என்ன ஆச்சுன்ட்டு. ஒன்றும் இல்லை, அவன் விறகு மண்டி வச்சுருக்கான், அவன்கிட்ட 2 லாரிகளோடு சந்தன மரம் இருந்துச்சு. அவன் மனசுக்குள்ளே நினச்சான், இந்த ராஜா மண்டையை போட்டான்னு நல்லாயிருக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற 2 லாரிகளோட சந்தன மரத்தை இவனை எரிக்கிறதுக்கு வாங்குவாங்க அப்படின்னு ஒரு வியாபார புத்தியில் நினச்சான். அவன் மனசில் தோன்றி அந்த நெகட்டிவ் தாட்னால உனக்கு அவனை பார்த்து அப்படி வெறுப்பு வந்தது. நான் உன்னை போவேணான்னு சொல்லிவிட்டு அந்த 2 லாரிகளோட சந்தன கட்டையை வாங்கி அரண்மனையில் அடிக்கிட்டேன். அப்போ நீ 4 நாள் கழிச்சு போன போது, அப்பா நம்ம ராஜாவால் நமக்கு சூப்பராக பிஸ்னஸ் ஆச்சுன்னு நினச்சான். ஸோ அது உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவ்வளோதான். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் நீ யாரை பார்த்து உனக்கு ஒரு சந்தோஷமாக வந்தாலும், அவங்கள பார்த்து உனக்கு ஒரு இரிட்டேட்டடாக இருந்தாலும், அது எல்லாமே போன ஜென்மத்தினுடைய விட்ட குறை தட்டுக்குறை இல்லை, இந்த ஜென்மத்தில் அவங்களுக்குள்ள எமோஷ்னல் டிஃப்ரென்சஸ், அதை வச்சு தான் இந்த சந்தோஷம் துக்கமெல்லாம் வருது. இப்போ நான் இருக்கேன்னா இந்த ஆசிரமம் எல்லாருக்காக தான் கட்டியிருக்கேன். அண்டு எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான் இங்கே. ஆனால் எத்தனை பேரால் வர முடியுது நீயே பாரு. மெட்ராஸில் ஒரு 85 லட்சம் பேர் இருப்பாங்களா? நம்ம எல்லாருக்காக தானே கதவு திறந்து வச்சுருக்கோம். ஏன் எல்லாராலையும் வர முடியறதில்லை? சரி, நீங்களே பார்க்குறீங்க,
எவ்வளோ பேர் ஏதோ அந்த கம்ப்யூட்டரில் இதில் பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு இன்டர்நெட்டில் பார்த்துட்டு வராங்க. நம்ம அவங்கள உட்காருங்கன்னு சொல்லுவோம், சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். 5 நிமிஷம் கூட அவங்களால இருக்க முடியாது. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. எதுக்கு அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவ்வளோதான். அவங்களுக்கு பாக்கி 5 நிமிஷம்தான். வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் டெய்லி வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆத்மாவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சம்பந்தம். அதுக்கு தானே இவங்கெல்லாம் ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க. உங்களுக்காக ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்காக பாடுறாங்க, யாரோ பூஜை பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, யார் யாருக்கு என்ன கனெக்ஷன் இருக்கோ, என்ன சம்மந்தம் இருக்கோ அதுதான் ஒட்டும். இல்லாதது வராது. எதையுமே நீ சீரியஸாக எடுத்துக்காது. இப்போ நானே எத்தனையோ லட்சம் பேரை பார்த்துன்னு இருக்கேன். ஏற்றால 37 வருஷமாக இந்த வேலை தான் செஞ்சுன்னு இருக்கேன். எவ்வளோ பேர் வந்தாங்க, நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துகிறேன். அதில் வந்து புரிஞ்சுக்கினவங்க ரொம்ப கம்மி, ஒரு 5000 பேர் இருக்கலாம். மற்ற 49 லட்சத்தி சில்லறை எல்லாம் சில்லறை தானே. அவங்களால ஏன் வந்து ஹோல்ட் ஆன் பண்ண முடியல? ரொம்ப மோசமான உலகம் இது. கொஞ்சம் கூட இது வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத மனிதர்கள், நல்லது செய்யறதுக்கு தேவையே இல்லாத ஒரு ஆன்மீக உலகம் இது. அதனால் நாங்கள் எங்கள் நல்ல குணத்தை விடாமல் நல்லது தான் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். கிணத்துல சாமியார் தண்ணியில் நீ ஸ்விம்மிங் பண்ணிங்கிறாரு, ஒரு தேள் வந்துச்சு, பாவம் தூக்குறாரு, கொட்டுது, வலிக்குதுன்னு விடுறாரு, திருப்பியும் தூக்குறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான், ஏன் மூளைக்குதா, தேள் கொட்டுதுன்னு தெரிஞ்சு ஏன் காப்பாற்றி நிற்கிறான். இந்த சாமியார் சொல்கிறான், தேளோட குணம் கொட்டுறது, என் குணம் காப்பாற்றுறது. அது அதனுடைய குணத்தை விடாத வரைக்கும் நான் என்னுடைய நல்ல குணத்தை விடவே மாட்டேன்னாரான். இப்படி தான் மகான்கள். எவ்வளோ அவங்களுக்கு ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. அதையும் மீறி அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் அவங்க மகான்கள். அப்படி இருக்க முடியாதவங்க மகன்கள். ஆனால் எல்லாரும் கடவுளுக்கு ஒன்றே தான். மகனும் சரி மகானும் சரி கடவுளுக்கு ஒன்றே தான். ஒரு மழை பெய்யுது, மழை சாக்கடையில் பெய்யாமல் போயிடுமா? ஆற்றுல பெய்யுமா? வயலில் பெய்யுமா? அதை பொறுத்து மாத்திரம் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் கிடையாது. சாக்கடையிலையும் பெய்யும், வயல்லையும் பெய்யும், ஆற்றுலையும் பெய்யும், குளத்துலையும் பெய்யும், குட்டையிலையும் பெய்யும். அந்த மாதிரி இந்த டிவைன் கிரேஸுங்கிறது ஒரே மாதிரி. பயலும் சுடர்வழின்னு ஒரு பாட்டு இருக்குது, ஆழ்வார்கள் பாடினதில் பயலும் சுடர்வழி. அது என்னன்னா, சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும், குஷ்டரோகி, ஆரோக்கியமானவன், ஏழை கோழை, பணக்காரன், ஆம்பளை பொம்பளை, மீன் குட்டி பன்னி, எல்லாத்து மேலேயும் ஒரே மாதிரி தான் சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் இருக்கும். அந்த மாதிரி கடவுளுடைய அன்பு இல்லை அருள் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். நீ குட்டையாக இருந்தால் வேஸ்ட் பண்ணிட்ட, வயலாக இருந்தால் பயிர் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொருத்தனும் அதே பிளெஸ்ஸிங் தான் கடவுள்கிட்ட. எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் இவக்கென்றார் யாவ. இதுதான் ஆன்மீகம். அதனால் கடவுளுடைய அருள் எல்லாருக்கும் ஒன்று தான். அவரை பொறுத்த மாத்திரம் சிவசங்கர் பாபாவும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான். எனக்கு ஒன்றும் அவர் தனியாக வந்து இட்லிக்கு மிளகா பொடி தனியாக கொடுத்துட மாட்டார். உனக்கு சட்னின்னா எனக்கும் சட்னி தான். கடவுள் வந்து அந்த மாதிரிலாம் யாருக்கும் கொடுக்குறதே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சிஸ்டம் தான் கடவுள்கிட்ட. நம்ம உருப்படுறதும் உருப்படாமல் போகிறதும், நீ குட்டையாக இருக்கிறது சேராக இருக்கிறதும், நீ வந்து பயிர் விளையும் வயலாக இருக்கிறதும், சலசலத்தோடு மாறாக இருந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிறதும் உன்னோட குணம். மற்றபடி கடவுள் இதெல்லாம் தலையிடுறதே கிடையாது. கடவுள் வந்து எல்லார்கிட்டையும் தான் இருக்கார். கடவுள் என்பது ஒரு ஆள் கிடையாது, ஒரு தன்மை. கடவுள் தன்மை. கடவுள் தன்மைன்னு என்ன? அன்பாக இருக்கிறது, வெறுப்பு விடுறது, கோபத்தை விடுறது, சுயநலம் இல்லாமல் இருக்கிறது, பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, அறிவோடு இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, இதெல்லாம் தான் கடவுளுடைய குணங்கள். இந்த குணங்கள் இல்லாமல் உலகத்தில் யாராவது இருப்பாங்களா? ஒரு அண்டா பாயசத்தை நீ லோட்டாவில் குடித்தாலையும் அதே பாயசம் தானே. அது மாதிரி கடவுள் அண்டான்னா நம்மெல்லாம் வந்து அதே தான், டம்ளரு, மக்கு, ஜக்கு, குண்டா, ஏதோ ஒன்று. அண்டு நமக்கும் கடவுளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றே தான். இட்ஸ் அ கொஸ்டன் ஆஃப் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உயர்ந்து வருவது என்பது. இதில் ரெக்கக்னிஷன் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். இப்போ ஒரு ராமர் இருந்தார். ராவணன் சீதையை கடத்தின்னு போய் அசோகவனத்தில் வச்சுருந்தான். இவர் வந்து அரும்பிட்டுன்னு போயிட்டார். ஆனால் அவர் அவ்வளோ பெரிய நல்லவர். இன்றைக்கி ராமருக்கு கோயில் கட்டி அயோத்தியில் போய் இப்போ விசேஷம் பண்ணிட்டுக்கிறேன். அவங்க அயோத்தியில் இருந்த ஒரு வண்ணான் சொன்னான், இவன் பொண்டாட்டி அவங்ககிட்டயோ இருந்துட்டு வந்தா. அதை நம்பி இந்த படுபாவி மனுஷன் ஒரு லட்சுமணங்கிற செல்வியில் காட்டில் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு ப்ரெக்னெண்ட்டாக இந்த பொம்பளை விட்டு வர சொன்னான். அப்போ அவன் அந்த அம்மா சீதை நீ கும்பிட்றிய, அந்த அம்மா என்ன சுகத்தை கண்டிருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆச்சு, உடனே காட்டுக்கு போட்டா.
கல்லணையில் சுயின்றனையோ காகுத்தான்னு சொல்லி கல் மேலே படுத்துக்கிறது, புல் மேலே படுத்துக்கிறது, அதுதான் திருப்புல்லாணி ராமேஸ்வரம் கட்டுக்கிறது. ஸோ என்னத்து சுகத்தை கண்டுச்சு, ராவணன் தூக்கின்னு போயிட்டான். கள்ளப்பாட்டு நடராஜன் இல்லை வில்லன் வீரப்பா மாதிரி ஆன்னு கத்தின்னு உட்காந்துருப்பான். இவன் அப்படியே சோகமாக இங்கே உட்காந்து கட்டணம் புடவை, ஒரே ஒரு புடவை யாரோ கொடுத்தது தான் அது. அப்போ பின்னால் வந்து ராமர்கிட்ட சேர்ந்தால் வண்ணான்னு துவச்சி விட்டாங்க. அப்போ என்ன பிரயோஜனம்? ராமர் கிருஷ்ணராவது வந்து 27,000 கோபிகைகளை லவ் பண்ணிக்கிறாரு. ராமர் வந்து ஏகபத்தினி, ஒரே பொண்டாட்டி தான். அந்த அம்மா கூடயும் குடும்பம் நடத்த முடியாமல் காட்டில் இருந்து ராவணன் தூக்கின்னு போட்டான். அசோகம் வந்து உட்காந்துருந்தா திருப்பியும் புலதாச்சியை இந்த துவச்சி விட்டுட்டு அரண்மனையில் தங்க சீதை பொம்மை பண்ணி வச்சுட்டு இப்போ அநாத மாதிரி சுற்றிக்கின்னு தான் இருந்தார். என்ன சுகத்தை கண்டார் ராமர்? நீ இன்னைக்கு அயோத்தியில் ஒரு கோயில் கட்டினா என்ன கட்டா கட்டினா? அவர் எந்த சுகத்தையும் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை. அதனால் நீ யாரை எடுத்துக்கோ லைஃபு, அவங்கெல்லாம் உன்னோட கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த உலகத்தில். அதுக்கு நீயே பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் உன் லைஃப் ஜாலியாக தான் ஓடினுக்குது. உனக்கு நீ யாரை கடவுளும் கும்பிடுறியோ அவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. கிருஷ்ணர் திருட்டுப்பட்டெல்லாம் கட்டினாங்க. சத்யாஜித்துன்னு ஒருத்தனுக்கு சூரியன் கட்டிருந்து கிடச்ச சூரிய மணி, அதை கிருஷ்ணர் திருட்டாருன்னு சொல்லி, ஏன்னா ஒரு நாள் சொன்னார் எனக்கு கொடுக்குறியான்ட்டு, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டான். அவன் செத்துப்பட்டான் சிங்கம் அடிச்சு. உடனே இவர் தான் வந்து கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு இவர் மேலே அந்த கொலைப்பொழியெல்லாம் வந்துச்சு. இவர் தேடி போய் ஜாம்பவான் குகையில் தொட்டில் மாட்டி வச்சுருந்தான். அதை கொண்டாந்து கொடுத்து தான் அவருடைய கெட்ட பேர்லேருந்து போச்சு. ஸோ எதுவுமே மக்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் புராணங்கள் எல்லாம் வெறும் புராணமாக பார்க்குறீங்களே தவிர அந்த புராணத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ லெசன்ஸ் இருக்குன்றது நீங்கள் பார்க்குறதில்ல. ஒரு ஹரிச்சந்திரன் பட்ட கஷ்டம், ஹரிச்சந்திரன் எல்லா கதையும் உனக்கு சொல்லிவிட்டு வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னா, இந்த காலத்து பசங்க என்ன சொல்லுவாங்க, நெவர் டெல் த ட்ரூத். உண்மை சொன்னால் நீ ஹரிச்சந்திரன் மாதிரி கஷ்டப்படுவ, அதனால் உண்மையை பேசாத. நீ அதானே நடந்துருக்கு உலகத்தில். எல்லாருமே போய் சொல்லியிருந்தாங்க. நானுங்க வேறு எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு சனாதன தர்மத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு பெண் தெய்வங்கள் வழிபடப்படுகிறார்கள்? இந்த உலகத்தில் நான் சொன்னேன் இல்லையா, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். உலகத்தில் பெண்களுக்கு ஆண்கள் 2 பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா உத்தியோகம் புருஷ லட்சணம். அதனால் ஆனால் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஈன்று பிறந்திருதல் தாய்க்கு கடனேன்னு குழந்தைகளை பெக்கிறது, அவங்கள வளர்க்குறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, கணவன் பூஜை பண்ணுறவனா இருந்தாக்கா அவனுக்கு யாகத்துக்கு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது, வீட்டை சமைச்சு போடுறது, இதெல்லாம் தான். வள்ளுவருக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தான். அந்த அம்மா பேர் வாசுகி. அந்த வாசுகி இறந்து போயிடுறான். அப்போ வள்ளுவர் சொல்கிறார், அடிசிற்கு இனியாலே நல்லா சமைச்சு போட்டு நிந்தியம்மா அப்படின்னு. அன்புடையாளே என்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தியம்மா. படிசொல் தவறாத பாவாய், பதினா கணவன், அவன் சொன்ன வார்த்தையை தவறாமல் இருந்த பெண்ணே. பின் தூங்கி முன்னெழும் பேதாய், எனக்கு பின்னால் தூங்கி முன்னால் எழுவியே. போதியோ செத்துப்பிட்டியம்மா, நீ போதியோ, என் கண்ணீரா உன் கண் தூங்கும். அடிசிற்கினியாலே அன்புடையாளே படிசொல் தவறாத பாவாய், நீ போதியோ உன் கண் தூங்கும் என் கண்ணீரான். ஆன போதே வீட்டுக்காரனை வந்துருங்க, அவங்க தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு துட்டு கேட்பாங்க, அதனால் வாங்க நம்ம தனி கொடுத்தணும் போகலான்னு போயின்னே இருப்பாயோ. இவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க அண்ணன் துட்டு கொடுக்கணும். ஆனால் அவள் வந்தாக்கா இவளுடைய ஹஸ்பண்ட் அண்ணங்கிறான் இல்லையா, அவன் தங்கச்சிக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, வாங்க போயிடலாம் அப்படின்னு கூட்டின்னு போயிடுவான். இந்த அளவுக்கு சுயநலம் பிடிச்சி நீ குடும்பமெல்லாம் செதறி போயிடுச்சு. ஒரு காலத்தில் ஒரு 40 பேர் 50 பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் சம்பாரித்து அவங்க அம்மா கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த அம்மா பார்ஷாலிட்டி பார்க்காம எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி நடத்தி அந்த வீடு ஒரு கோயில் மாதிரி வச்சு இருந்த காலம் ஒன்று இருந்தது. இப்போல்லாம் போச்சு, குடும்பங்கள்லாம் செதறி போச்சு. அண்டு அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு போகணுன்னு பார்க்குறான், இல்லை கல்யாணம் ஆன உடனே பிரிஞ்சு போகணுன்னு பார்க்குறான். அண்டு இந்த ஆள் சம்பாதிச்சுன்னுக்கிற வரைக்கும் கிழவனுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும். அவன் சம்பாதிக்கலைன்னாக்கா அவன் ஒய்ஃபே சொல்லுவான், நீங்கள் ஏதாவது ஹோட்டலில் போய் கணக்காவது எழுத வேண்டியது தானே அப்படின்வான். ஒரு கிழவன் இவ்வளோ வருஷம் வச்சு பசங்களை படிக்க வச்சு பொண்ணை கல்யாணம் வச்சு அவன் திருப்பியும் போய் ஹோட்டலில் கணக்கு எழுதிட்டு இவன் அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு மசாலா தோசை பார்சல் பண்ணணும். இப்படி தான் போயிருக்குது எல்லாமே. நீ தமஸ். அதனால் இதுக்கு நடுவில் இவன் வந்து என் பொண்ணு
அப்படின்னு நகை சேர்த்து வச்சுருப்பான். என் பையனை படிக்க வைக்கிறதுக்குன்னு இவன் வயிற்ற கட்டி வாயை கட்டி எப்படி போட்டு வச்சுருப்பான். பையனையும் பொண்ணையும் நல்லா தான் கொண்டாந்துருப்பான். அவங்கெல்லாம் தலையெடுத்த உடனே இவனை கண்டுக்க மாட்டாங்க. இவங்க கடைசியில் ஓல்டேஜ் ஹோமுக்கு போகிற மாதிரி ஆகிப்போகுது. இன்றைக்கி நீ எவ்வளோ இருக்குது விசிராந்தி, எவ்வளோ ஓல்டேஜ் ஹோம் இருக்குது, எல்லாம் இப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு புள்ள குட்டியெல்லாம் எல்லாமே இருந்துச்சு, எல்லாருக்கும் தான் இருந்துச்சு. கெட்டு போச்சு காலம். ஒரு டாக்குமெண்ட்ரின்னு சொல்லிக்கிறேன் நான். ஏதோ இந்த சின்ன படம் எடுத்தால் அதுக்கு அவார்டு கொடுப்பாங்க சன் டிவியில். அப்படி ஒரு படம். அதில் என்னென்னா மனோரமா வயசான அம்மா, அவள் ஹாஸ்பிட்டலில் சிக் பெட்டில் இருப்பாள். அவள் புள்ள அமெரிக்காவிலேருந்து வந்திருப்பான். வந்தோடனே அந்த டாக்டர் அம்மா நர்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவான், நான் அமெரிக்காவில் இருக்கேன், இந்த விசா க்ரீன் கார்டு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, நான் ரொம்ப நாள்லாம் இங்கே இருக்க முடியாது, நான் வேணால் கொஞ்சம் பணம் கட்டிட்டு போகிறேன், எங்கள் அம்மாவை நீங்களே பார்த்துக்கிறீங்களா அப்படின்வான். அவங்க நீ நாளைக்கு வா தம்பி, நாங்கள் பேசி சொல்கிறோன்னு. மறுநாள் போனாக்கா உங்கள் அம்மா இப்போ எப்படி தெரியுறான்னு, ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது நேற்றை விட இன்றைக்கின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த ரூம்குள்ளே கொஞ்சம் எட்டிப்பார், உங்கள் அம்மாவுக்கு துணையாக இருந்தால் ஆசையாக வளர்த்த ஒரு நாய் அந்த மூலையில் கட்டி வச்சோம், ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி. அந்த நாய் இங்கே வந்து வாலாட்டினுங்கிற நேரத்துலேருந்து இவள் சந்தோஷமாக இருக்கா. அதனால் உங்கள் அம்மாவுக்கு வேண்டியது உன் துட்டு கிடையாது, உன்னுடைய அன்பு தான், அதுதான் அவளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே கேள்வி மண்டி போட்டுருவாள். பார்த்தாக்கா அவளுடைய ஒரு பைக்குள்ளே மஞ்சள் பையனுவாங்கள்ல, அதில் நிறைய துட்டு இருக்கும். ஒரு சீட்டு வச்சுருப்பாள், மகனே என்னை எடுத்து போடுற செலவுக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இதில் வச்சுருக்கேன், இதை எடுத்து என்னை ஏதாவது ஈமந்தகனம் பண்ணிவிடுன்னு சொல்லியிருப்பாள். இதுதான் அந்த கதை. ஸோ உலகம் இதுதான் இன்றைக்கி. நீ ரொம்ப படித்த குடும்பங்கள்லாம் அவங்க ஏதோ யோக்கியமாக பார்க்குறாங்க, அம்மா அப்பாலாம் நினைக்காது. 100% பேர் இன்றைக்கி இவ்வளோ தான். தே டோன்ட் ஹவ் எனி, எல்லாம் சுயநலம் பிடிச்ச உலகம். ஒரு வீட்டில் ஒரு முன்னறையில் வீழாமுன் முக்கால் கேகாமுன் கட்சி ஏகம்பனே நினைன்னுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டில் மெத்திலே கிழவன் நல்லா தான் இருந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு வியாதிக்கெல்லாம் வந்துருதுனாக்கா இந்த கட்டில் மெத்தெல்லாம் வந்து வேணான்ற மாதிரி ஆகிடும்ன்ட்டு இவனை ஒரு பாய் தலைகாணி கொண்டாந்து ஃப்ரண்ட் ரூமில் போட்டுருவாங்க. எங்கேனா எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த பிள்ளை மருமக உள்ள படுத்துக்குவாங்க. அவனுக்கு வெள்ளி தட்டெல்லாம் இருந்திருக்கும். இவங்க வந்து ஒரு சாதா தட்டை கொண்டாந்து கொடுத்துருவாங்க, ஒரு சிலர் தட்டு இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு பேரன் தானே. அவன் வந்து தாத்தா இறந்த உடனே இந்த தட்டு நான் பத்திரமா எடுத்து வச்சுப்பேன். நான் அவனுடைய அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்க கேட்டாங்க, நான் எதுக்குடான்னு. உங்களை நான் ஃப்ரண்ட் ரூமில் போட்டால் உங்களுக்கு தட்டு தேவைப்படுமோன்னா அப்படின்னா. இவங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், நீ என்ன செஞ்சியோ அதுதான். பெரிய பெரிய ஆக்ஷன் தெரியுது, நீ கொள்ள ஆப்போசிட் ரியாக்ஷன், உனக்கு அதுதான் திரும்பி வரப்போகுது. ஸோ உலகம் பூராவும் சுயநலமாகி போச்சு. எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம்னு பாரதிதாசன் சொன்ன மாதிரி, அந்த என் பிள்ளை என் பொண்ணு கூட ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கூட அப்பங்கிட்டலாம் ஒன்றும் பாசம் கிடையாது, அம்மாக்கிட்டலாம் ஒன்றும் பாசம் கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 பொண்ணில் ஒருத்திக்கிட்ட அதிக பாசம், இன்னொருத்திக்கிட்ட கம்மி பாசமாக வைக்கிற அப்பா அம்மாவும் இன்றைக்கி இருக்கிறாங்க. காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துலேயே ஷேக்ஸ்பியர் கிங் லியர் கார்டீலியா கதைக்குது இல்லையா, அதுதான். கிங் லியருக்கு 3 பொண்ணுங்க. அதில் இவனுக்கு ஒரு வியாதி, நீ என்ன தானே ரொம்ப லவ் பண்ணுற அப்படின்னும். நீ உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது, உங்கள் குழந்தைகிட்ட உனக்கு அப்பா பிடிக்குமோ அம்மா பிடிக்குமோ, 2 பேரும் பிடிச்சா உனக்கு என்னடா போகுது. இந்த குழந்தைங்களும் ட்ரிக்ஸு இப்படி ஒரு தடவை சொல்லும், அப்படி ஒரு தடவை 2 பேர்கிட்டையும் நல்லா பொங்கி சாப்பிட்டுன்னு இருக்குங்க. ஸோ அந்த கிங் லியருக்கு இது ஒரு வியாதி. 3 பொண்ணுக்கிட்டையும் நீங்கள் என்ன தானே ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, முதல் 2 பொண்ணுங்க என் உயிரே உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். காட்டிலே சொன்னான், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி போனாக்க என் கணவன், என் மாமியார் மாமனார், என் குழந்தைங்களெல்லாம் கூட நான் லவ் பண்ணுவேன். இவனுக்கு அது பிடிக்காது. ஏன்னா ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர். அதனால் என்ன பண்ணுவான், ராஜ்யம் சொத்து கித்து எல்லாத்தையும் முதல் 2 பொண்ணுங்க எழுதி வச்சுட்டு இந்த காட்டிலையாவது தட்டி விட்ருவான். கடைசி காலத்தில் அந்த பொண்ணுங்கள்லாம் அவனை கை விட்டுருவாங்க. இவன் எதுக்கும் வழி இல்லாமல் காட்டிலே தான் அவனை காப்பாற்றுவான். இதுதான் கிங் லியர் ஸ்டோரி. கிங் லியர் அண்ட் காட்டிலியர் ஸ்டோரி தான். இது ஏதோ ஷேக்ஸ்பியர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1500 முன்னாடி எதுன்னு நினைக்காத. இன்றைக்கும் இதே தான் கதை. அப்பா அம்மாங்களும் அவ்வளோ ஒன்றும் நேர்மையாக நடக்கிறது இல்லை. அவங்கள தூக்கி வச்சு பேசுகிற பொண்ணு, இல்லை ஏதோ ஒரு வகையில் போட்டு கொடுக்குற ஆள், அதாவது இப்படி ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டி இருக்கணும். அப்போ தான் 2 பொண்ணில் ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கும். எல்லாருமே இன்றைக்கி நிஜமான அன்பு இல்லை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தடித்தற்றுன்னு நான் திருவள்ளுவர்.
ஒரு பாலைவனத்தில் பட்டு போன ஒரு மரம் இருக்கிற மாதிரி இன்றைக்கி அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பு உள்ளே இல்லாத உயிரை வச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை, அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தட்டு அப்படின்னு. இப்போ அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதில்லா இருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. இப்போ உனக்கு அன்பு உள்ளே இருக்குதுன்னா தான் நீ உடம்போடு இருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ கூட இதில் ஆஸ்பத்திரியில் இருக்கிற எலும்பு கூடு தான், நீயும் அந்த எலும்பு கூடு தான், உனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் அதுக்கு இதுக்கும் கிடையாது அப்படின்னு வருது இருக்கு. ஸோ அன்பு எங்கே இருக்குது இன்றைக்கி உலகத்தில்? அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததன்றால் தேவர்களுக்கே தெரியாது அன்புன்னா என்னங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி அன்பு இல்லை உலகத்தில், எல்லாம் சும்மா சொல்கிறாங்க. இப்போது உனக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சோண்டு அன்பு உங்கள் மகன் இல்லை பேரன் பேத்தி யார்கிட்டயும் கிடைக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஏதோ ஒரு கிக்கு உனக்கு, அவங்கெல்லாம் அப்படிலாம் தெரியுமா இப்படிலாம் தெரியுமா என்ன லவ் பண்ணுறாங்க தெரியுமான்னு இருக்கும். அது இருந்து அதாவது பழைய பாக்கி இருந்தால் தான் கிடைக்கும், பழைய பாக்கியம் தான் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போது என்னையே எடுத்துக்கோ, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, நான் அவ்வளோ ஒரு நாள் கூட அவங்க 2 பேரும் அடித்ததே கிடையாது, அப்படி ஒரு வளர்ப்பேன் நான். அண்டு காலையில் 5 மணிக்கு நான் கிளம்புறேன்னா என் பையன் ஒரு தொப்பி மாட்டின்னுட்டு காரில் உட்காந்துக்குவான். நான் மாங்காடு திருவேற்காடுலாம் போவேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு திரும்பி வந்துடுவேன். ஸோ அப்படியெல்லாம் அது மாதிரி அப்படியெல்லாம் பசங்களெல்லாம் நல்லா தான் கொண்டு வந்தேன், நான் ரொம்ப நல்லா கொண்டு வந்தேன். அவங்க என்ன கேட்டால் அவள் கொடுப்பேன். என் பொண்ணுக்கு எத்திராஜில் அவள் படிக்கிற போதே மாதத்துக்கு 750 ரூபா பெட்ரோல் அலவன்ஸு, புது ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்துருந்தேன். அது மாதிரி எதுவுமே அவளுக்கு பஞ்சமெல்லாம் கிடையாது, அப்படி நல்லா தான் வளர்த்தேன். பட் அவ்வளோதான் ஓட்டணும் இல்லையா, ஓட்டலை. அதுக்கப்புறம் ஓட்டலை, அப்புறம் கல்யாணம் ஆகி எல்லாம் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். அப்போ நீ ரொம்ப அன்பாவோ பியூட்டிஃபுல் ஃபாதராக இருக்கிறதுனாலையோ பசங்க உங்கள்கிட்ட கமிட்டடாக இருப்பாங்க லாயலாக இருப்பாங்கலாம் நினைக்காத. ஒட்டுறது தான் ஒட்டும், முடிஞ்சு போச்சுன்னா கணக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படி முடிகிறது கூட ஒரு வகையில் நல்லது தான். இன்றைக்கி நான் இப்படி ஜாலியாக உட்காந்து அட்ரடிச்சுட்டு இருக்கேன், இவ்வளோ குழந்தைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. நான் என்ன அவங்கள மடியில் உட்கார வச்சு ஜூஜுவா சொல்ல போகிறேன் இல்லையா? அவ்வளோதான். அது நல்லது தானே, நம்ம பந்த பாசலேருந்து வெளியே வர்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அது எனக்கு நேச்சுரலாக நடந்தது, என்னுடைய லைஃப்பில் நேச்சுரலாக நடந்தது. எனக்கு சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை. அண்ட் இந்த மாதிரி ஆனதுனாலேயே ஐ எம் ஏபிள் டு ஈக்குவலி லவ் ஆல் தி சில்ட்ரன் அண்ட் ஆல். என்ன இருக்குது இப்போ அவங்களோ இல்லை அவங்களுக்கு பிறந்திருக்கிற பையன் பொண்ணோ பேத்தியோ இன்றைக்கி எந்த வகையிலையும் என்னுடைய லைஃப்பில் பார்ட் அண்ட் பார்சல் கிடையாது, எந்த வகையிலையும் என்னுடைய தேவ கைங்கரியத்தில் ஹெல்ப் கிடையாது. அதுக்கு இந்த பசங்களும் பரவாயில்ல இல்லையா, அவங்களுக்கு கை கழுவு தண்ணி கொடுக்குறாங்க, சுண்டல் கொடுக்குறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வகையில் பாடுறாங்க ஆடுறாங்க பெருக்கிறாங்க மூழ்கிறாங்க, எவ்வளோ நல்ல விஷயம் இதெல்லாம். அப்போ வாட் இஸ் தேர், அதுதான் ரைட்டு இது ரைட்டு இல்லை நான் ஏன் நினைக்கணும்? ஸோ ஒரு வெஹமன்ஸ்னும் அந்த பெண்டிங் இருக்கிற டியூ லவ் எல்லோரும் கொடுத்துட்டு தொலைய, ஒரு மலை மாதிரி கொடுத்துட்டு போ. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு நாளாகும். நீ சாதாரணமாக ஞானி ஆக மாட்டேன். வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் வர வேண்டியிருக்கும். கிம்சாரே சம்சாரா அப்படிங்கிற ஆதி சங்கராச்சாரியார். இந்த சம்சார வாழ்க்கை இருக்கு இல்லையா, குடும்பம், இதெல்லாம் இதில் என்ன சாரம் இருக்குது அப்படிங்கிறார். அதுக்கு அவர் சொல்லுகிற பதில் என்ன, பிரசனாகிற ரத்னாகிரத்தில் சம்சாரே சாரா அப்படிங்கிறார். இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அதுதான் இந்த வாழ்க்கையோட சாரம். சம்டைம்ஸ் பெட்டர் சம்டைம்ஸ் பிட்டர், ரெண்டு அந்த எசன்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய. ஒரு ஆரஞ்சு பழம் நான் ஜூஸு அதனுடைய டேஸ்ட்டு அதான் ஆரஞ்சு பழன்றது. இல்லை ஆரஞ்சு பழத்தை வச்சு ஊதுவத்தி கருப்பூரமாக காட்டிக்கின்னு உட்காந்துருப்பேன். அப்போ வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவங்கள் தான் அந்த வாழ்க்கையோட எசன்ஸு. அது யாருக்கு அனுபவங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு மேலே வராங்களோ அவங்களாம் சிவசங்கர் பாபா, ஞானந்தகிரி சாமி, பரமாச்சாரியார் மாதிரி ஆயிடுறாங்க. இது தெரியாமல் எப்போ பாரு இந்த பொண்டாட்டி புள்ள குட்டிங்க ஒரு ஸ்மால் சர்க்கிளில் உட்காந்துட்டு 2 பேரும் அப்பப்போ லவ் அப்போ மூஞ்சி தீக்கி வச்சுன்னு உட்காந்துக்கிறது. இதனால தான் உங்களுக்கு லைஃப்க்கு ஹைட்டுக்கு போகிறதில்ல. இப்போ நான் ஒரு காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஒரு குடும்பத்தில் செவத்துக்குள்ளே ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்குன்னா அவங்க வீட்டில் எல்லோரும் மூஞ்சி தூக்கி வச்சுருந்தாக்க ஊட்டியே ஒரு மாரி சமாதி மாரி தான் இருக்கும். இங்கே என்ன, உனக்கு வீட்டில் கொஞ்சம் இரிட்டேட்டட் மூணு இருந்துச்சுன்னா வெளியே வந்துடு, எல்லோரும் உனக்கு வேண்டியவங்க தான். நீங்கள் பேசாமல் போய் கேன்டீனில் சாப்பிடு, இல்லை இவன் ஏதோ சுண்டல்லாம் போடுறான் மொசுட்டோவான்னு அவன் சொல்கிறான், சினிமா போடுறாங்க பாரு, சாமி கும்பிட்டு. அப்போது அந்த ஒரு சண்டைக்கு இல்லையா புல்டாக் அல்சேஷனுக்கு
அதெல்லாம் இருக்காது. ஸோ இட் இஸ் எ வெரி குட் ஃபார்முலா. நான் இப்போ பண்ணி வச்சுருக்கிற லைஃப் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லது. அண்ட் இப்போ நான் சொன்னதை கேட்டு நீ உன் பிள்ளைங்கள தான் கொஞ்சம் என்ன இருக்குது, இங்கே இருக்க எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் ஏன்னா அவங்க என்ன உன் சொத்துல பாதியாக கேட்க போகிறாங்க. அதான் இதெல்லாம் பெரிய சப்ஜெக்டு. எல்லாம் தெரிஞ்சு வாழ்க்கையில் நானும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஆன்மீக அமைப்பு உருவாக்குறேன். இந்த வழிமுறைகள் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணதுக்கு காரணம் அனுபவம் தான். அனுபவம் இல்லாமல் எதுவும் வராது. லாஸ்ட் கொஸ்டின். போத். இந்த பூமி இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே உலகங்கள் இருக்குது, பூமிக்கு கீழே உலகங்கள் இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி இப்படி இல்லை உலகம், இப்படி இருக்குது. அதனால் இதுதான் பூமின்னு வச்சுக்கோயே, இதுக்கு மேலேயும் இருக்குது, அதே மாதிரி இதுக்கு கீழே இருக்குது. இப்போ ஒரு கங்கை கொண்டு வரதுக்காக பகீரதன் முயற்சி பண்ணான்னோம். அது பாதாள லோகத்தில் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அவன் அசுவமையாகிறதுக்காக வச்சுருந்த குதிரையை அதை அவங்க ட்ரில் பண்ணி போனாங்க. அப்போது இதுதான் டெல்லின்னா அதுக்கு நேர் எதிரில் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் கலிஃபோர்னியா. அப்போது இவனுடைய குதிரையை திருடின்னு போய் கபில ரிஷி தவம் பண்ணுற காடு ஆரண்யத்தில் வச்சுருந்தாங்க இல்லையா, அதுதான் கலிபாரண்யம், அதுதான் கலிஃபோர்னியா. இப்போ உலகம் இப்படி தான் இருக்கும். டெல்லியிலேருந்து இப்படி வச்சா வரும். உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, இவன் இருந்தான் பலி சக்கரவர்த்தி. அவனுக்கு மகாவிஷ்ணு குள்ள பையனாக வந்து என்ன சொன்னார், உன்னை நான் பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக வைக்கிறேன், நீ வந்து அடுத்த யுகத்தில் வந்து இதுவாகிடு இந்திரன் ஆகிடுன்னு சொல்லிட்டார். இப்போ ஆஃபர் வேக்கன்சி இல்லைன்னு. அப்போது ஒரு பாதாள லோகத்துக்கு நீ சக்கரவர்த்தி ஆகிருன்னு சொல்லி உங்கள் வாமனாவதார காரில் வருது. அந்த பாதாள லோகம் என்ன, அமெரிக்கா தான். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற யாரோ ஒரு பெரிய ஈஸ்வரன், இல்லை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிரசிடெண்ட்டு, அவன் தான் பலி சக்கரவர்த்தி. அங்கே ஏதோ ஒரு உடம்புல அவன் இருப்பான். இப்போ உலகத்துலேயே ரொம்ப பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருக்கான்ல, ஸ்பேஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்குறான், அவன் கூட இருக்கலாம். ஏன்னா அந்த ராஜயோகம்ன்றது அவன் ராஜாவாக இருந்திருந்தது தானே அவனுக்கு வரும். தவம் பண்ணி தானம் பண்ணி வந்திருக்கும் இல்லையா. பில்கேட்டாக இருந்திருக்கலாம், யார் வேணால் இருந்திருக்கலாம். அதனால் பாதாள லோகம்ன்றது நீ ஏதோ பூமியை குடையணும்னு நினைக்காத. பூமி இப்படி தான் இருக்கும், இங்கே குறைஞ்சா அங்கே போய் முடியும். ஸோ நீ நினைக்கிற உலகங்கள் எல்லாமே சுற்றின்னு தான் இருக்குது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னுவான். பூமியெல்லாம் சுற்றிக்கினே இருந்தாலையும் விவசாயம் தேவைப்படும்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ எல்லாம் இப்படி நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், புக்கில் எப்படி எல்லாமே எந்தெந்த ரவுண்டுக்குள்ளே எது அதெல்லாம் இருக்குது, எது கிட்ட இருக்குது, எது தூரமாக இருக்குது. ஆமாம் சார், இந்த மாதிரி நாளில் பூமிக்கு கிட்ட பிதிர்கள் உலகம் வருது, எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை தான். அதனால் நீங்கள் திவசம் கொடுக்கறது எதுக்காகனா, அந்த எத்திரியல் வேலில் இருக்கிற பித்திருக்கள் உலகம் உனக்கு கிட்ட வருது. அதனால் அன்றைக்கி நீ அவங்களுக்கு திவசம் கொடுத்தாக்கா எஃபர்ட் கம்மி, அவங்க சீக்கிரம் வாங்கிக்குவாங்க. இதே அவங்க அப்படி சுற்றி எங்கேயோ மேலே இருக்கிறாங்கன்னாக்கா நீ கொடுக்குறது போய் சேர்கிறதுக்கு லேட் ஆகலாம். எல்லாம் சயின்ஸ் தான், எவ்ரி திங் இஸ் சயின்ஸ். அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக். உலகத்தில் ஒரு பிக் பேங் தியரின்னு இருக்குது. அது ஒவ்வொன்றா பிளாஸ்ட் ஆகி இந்த மாதிரி உலகங்கள் எல்லாம் உருவாச்சு, அதில் மனிதர்கள் உருவாங்க, இப்படியாச்சு அப்படியாச்சுன்னெலாம் நம்முடைய விஞ்ஞானமும் ஒத்துக்குது. மெய்ஞானத்தில் இதே விஷயங்களை வேறு கதை ரூபத்தில் சொல்கிறாங்க. இப்போ இந்த பிக் பேங் தியரி என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிய ரிசர்ச் பண்ணாங்க, ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா பிளாஸ்ட் ஆகிப்போச்சு. இவங்க க்ரியேட் பண்ண ஆர்டிஃபிஷியல் டன்னல் இல்லையா, அது வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க, கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அந்த இடத்துக்கு எந்த கப்பல் யார் போனாலையும் ட்ராயிங்னு உள்ளே போயிடுறாங்க. உலகத்தில் நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அது ரகசியங்களாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் ரகசியம். உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ரகசியம் இல்லை, ஜியாகிரஃபி. அதனால் எவ்ரி திங் இஸ் தேர். நம்ம பெரியவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். ஆனால் அவங்க இதையெல்லாம் பெரிய விஞ்ஞானம், டெலஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கல. அவங்க தவத்தினாலே இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. எங்கேயோ குருஷேத்திரத்தில் நடக்கிற யுத்தத்தை டெல்லியில் உட்காந்துட்டு சஞ்சயம் பார்த்து சொன்னானா, கைலாசம் நடக்கிற கல்யாணத்தை அகஸ்தியர் நம்ம திருநெல்வேலி கல்யாண தீர்த்தத்தில் உட்காந்து பார்த்தாரா? அந்த மாதிரி இருந்திருக்கு, ஏதோ ஒரு விஞ்ஞானம் இருந்திருக்கு. நீங்கள் அமெரிக்காவில் சிகாகோவுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் நம்ம ஆயிடுதான் மெட்ராஸ், அவன் ஃபோட்டோ போட்டு டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால்
ஆகாசத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு ப்ரிசைஸாக சொன்ன ஆள் இந்த ஆள் தான் போட்டுக்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க, உங்கள் பாம்பு பஞ்சாங்கங்குது, ஆற்காடு பஞ்சாங்கங்குது, அதெல்லாம் எவ்வளோ 100 வருஷமாக தாங்குது. அதில் 6:31 மணிக்கு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இந்த இடத்துல தெரியும், இந்த இடத்துல தெரியாதுன்னு போடுறான். நீங்கள் இது ஆயினா டெலிஸ்கோப் வச்சா சொன்னால் ஏதோ ஒரு சைக்கிள் இருக்குது உலகத்தில், அதனுடைய போக்கில் 60 வருஷம் வச்சான். அந்த 60 வருஷத்தினுடைய எவெண்ட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி இதே வருஷம் இருந்திருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நிறைய சயின்டிஸ்டெல்லாம் என்ன பண்ணுறான்னா, அந்த பர்டிகுலர் இயர் 1917 என்ன இருந்தது அதை பார்த்து 1977 என்ன இருக்கும், இப்படி அந்த ஒரு ஊகிச்சு சொல்கிறதுக்கான காரணங்கள் இதுதான். இட்ஸ் ஆல் சைக்கிள். காலம் என்பது கரங்குபோர் சுழன்று கீழது மேலா மேலது கீழா மாற்றும் தோற்றம். ஒரு சக்கரம் டைம்ன்றது, மேலேங்கிறது கீழே போகணும், கீழேங்கிறது மேலே வரணும். அதனால தான் இப்போ இந்தியாலாம் கீழே போயிடுச்சு, அதனால ஏழையாக இருக்கும். இப்போ இந்தியா மேலே வர்றதுக்கான ஒரு டைம் வர்றபோது மேலேங்கிறவன் கீழே போடுவான். பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன் பதம் தஞ்சம். சிவசங்கரா சர்க்குணசாகரா சிவசங்கரா ஆதிகருணாகரா எம் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். மெய்யாகி உலகில் மேல் நீ வைத்த கருணையினால் மண்ணில் பிறந்தாயோ. மண்ணில் நீ அன்றி மற்றெல்லாம் பொய் என்றுணர்த்திட மெய் கொண்டு வந்தாயோ. மெய்யான தெய்வம் நீ எதிர் தோன்றி நின்றாலும் பொய்யான திரை ஏதோ நீட்டி தடுக்கின்றதே. மெய்ஞானம் வழிகாட்டி எமை கூவி அழைத்தாலும் அஞ்ஞானம் தடை நீட்டி தடுக்கின்றதே. தானான மூர்த்தியே தாழாதுன் கீர்த்தியே பொய்யான எமையேற்று மெய்யாக எமை மாற்று. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். ஆசானும் இன்றி ஓராச்சாரிய பீட்டமின்றி அகில லோக ஆதியாகிறாய். ஆகாயம் பூமி எங்கும் இருள் நீக்கி ஒளியூட்டும் நீ மகாஜோதியாகிறாய். உன்னில் இல்லாததொன்று ஏழுலகில் எங்கும் இலை சங்கராணி சர்வரூபனாகிறாய். நீ சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் பலித்திடும் அருள் வாக்கு அபயங்கராணி சத்தியமூர்த்தியாகிறாய். முதலாகி முடிவாகி முக்கால நிலையாகி நீயே சாஸ்வத தத்துவமாகிறாய். பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன் பதம் தஞ்சம். சிவசங்கரா சர்க்குணசாகரா சிவசங்கரா ஆதிகருணாகரா எம் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை